அப்புறம் சரி என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் கூடிருது. அம்மா உனக்கு ஒண்ணு ஆகலைலமா அப்படின்னு ராஜவங்க பதறி அடிச்சு வர்றாரு. இங்கிட்டு இந்த சாவித்திரி வந்துட்டு அம்மா என்னம்மா ஆச்சு உனக்கு, நீ திரும்பவும் வந்துட்டியாமா, நீ சாகலைலமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரி எல்லாம் கூடுதுங்க. சேது வந்துட்டு அப்பதான் உனக்கு ஒண்ணு ஆகாது பத்தா, என்னப்பா ஆச்சு என்ன ஆச்சு டாக்டரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. அதே மாதிரியே சேது வந்துட்டு டாக்டருக்கு போன் பண்ணி வர சொல்லிடுறாரு. டாக்டர் வந்து அப்பத்தாவ கைய பிடிச்சு பாக்குறாங்க. இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏதோ சின்ன மயக்கம் தான், ஏதாவது மினி ஹார்ட் அட்டாக் மாதிரி கூட வந்திருக்கலாம், அதனாலதான் இவங்க கொஞ்ச நேரம் பேச்சு மூச்சு இல்லாம இருந்திருக்காங்க, அதுக்காக ஏன் நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு டாக்டர் கேட்கவும், மேடம் எங்க ஊர் வைத்தியர் தான் அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது, சரிங்க சார் கூட்டம் கூடாம நீங்க கொஞ்சம் எல்லாத்தையும் வெளியே அனுப்புங்க, அவங்கள கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லிடுறாங்க. அப்பத்தாவுக்கு இந்த மேலதாளம் அப்புறம் அவங்களுக்கு பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க, அது எல்லாத்தையுமே கொண்டு போய் தூக்கி அங்கிட்டு போட சொல்லிடுறாங்க. வந்த சனமெல்லாம் வந்து புலம்பிக்கிட்டே போறாங்க. என்ன இந்த அம்மாவுக்கு ஆயுசு கெட்டி போல, இப்படி சாக போயிட்டு திரும்பவும் வந்துட்டு அதோட இறுதி சடங்கெல்லாம் நடக்க போற சமயத்துல அதுவே எந்திரிச்சு உட்கார்ந்துருச்சு, இனி இந்த அம்மாவுக்கு சாவே கிடையாது அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா இங்க வந்துட்டு அப்பத்தாவோட ரூம்ல அப்பத்தாவை படுக்க வச்சிருக்காங்க. இங்கிட்ட ராசாங்க வந்து என்னம்மா கொஞ்ச நேரத்துல எங்களெல்லாம் இப்படி பதற விட்டுட்டியம்மா அப்படின்னு ராஜாங்க சொல்றாரு. இங்கிட்ட சாவித்திரி வந்து அம்மா என்னம்மா இப்படி பண்ணிட்ட, நீ செத்துட்டேன்னு நினைச்சு உனக்கு செய்ய வேண்டிய காரியம்லாம் செஞ்சு உன்னோட இறுதி ஆசையெல்லாம் கூட நிறைவேற்றுற அளவு வந்துட்டோமா அப்படின்னு இங்கிட்டு நம்ம சாவித்திரி சொல்லுது. உடனே அப்பத்தா வந்து ஐயா ராசாங்கோ நீங்க எல்லாம் ரொம்ப பதறி போயிட்டீங்க போலையா, எனக்கு ஒரு மாதிரியா வந்துச்சுயா, அப்படியே படுத்துட்டேன், அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதியா, தமிழ்ச்செல்வியும் சேதுவும் என் முன்னாடி நின்று சத்திய பிரமாணம் பண்ணதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு, அதோட தான் நான் எனக்கு திடீர்னு ஒரு மாதிரி மூச்சு வாங்க ஆரம்பிச்சு நான் சுயநினைவுக்கே வந்த ராசாங்கம் அப்படின்னு அப்பத்த சொல்றாங்க. சரிம்மா நீ எங்கிட்டோ திரும்பவும் எங்களுக்காக வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே அப்பத்த சொல்றாங்க, என்ன ராசாங்கம் எனக்கு நான் சொன்ன மாதிரியே எல்லாமே என்னோட சாவுக்கு ரெடி பண்ணிட்ட போலையே, எல்லாம் நான் சொன்ன மாதிரியே சூப்பரா பண்ணிட்டியே ராசாங்கம், வெளியில மேலதாளத்துல இருந்து இங்கிட்டு பன்னீர்ல இருந்து எல்லாம் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்ட ராசாங்கம் அப்படின்னு அப்பத்த சொல்றாங்க. அம்மா போமா இப்படிலாம் பேசாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பத்த சொல்றாங்க, சரியா ராசாங்கம் நீ என்னோட ஆசைப்படி தமிழ்ச்செல்வியும் சேதுவையும் சேர்த்து வச்சேல, அது இனிமே மாற வேணாம், தமிழ்ச்செல்விய திரும்பவும் வீட்டுக்குள்ள நம்ம கூப்பிட்டுக்கிருவோம் அப்படின்னு அப்பத்தா சொல்றாங்க. உடனே சாவித்திரி வந்து அம்மா நீ செத்துட்ட, உன்னோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழும் சேதுவும் ஓ முன்னாடி நின்று சத்திய பிரமாணம் பண்ணாங்க, இப்ப என்னடானா நீ திரும்பவும் அவங்கள சேரணும்னு சொல்ற, நீதான் நல்லா ஆயிட்டேல, அப்புறம் என்ன அவங்க ரெண்டு பேரும் அவங்க விருப்பப்படியே இருந்துக்கறட்டும் அப்படின்னு இந்த சாவித்திரி சொல்லுது. உடனே அப்பத்தா சொல்றாங்க, ஐயா ராசாங்கம் நான் இன்னும் எம்பட்டுக்கா இருந்துட போறேன், ஏதோ 6 மாசமோ 1 வருஷமோ அவ்வளவுதான், எனக்கே இப்ப என்ன நடந்துச்சுன்னே தெரியாத அளவு நடந்து போச்சு, என்னோட இறுதி சடங்கை நான் பார்த்த மாதிரி ஆயிருச்சியா, இனிமே என்னோட ஆசை என் பேரை சேதுவும் என் பேத்தி தமிழ்ச்செல்வியும் இந்த வீட்டுல சேர்ந்து வாழணும் தாயா, இந்த வீட்டோட வாரிசு அந்த புள்ள வயிற்றுல வளர்ந்துகிட்டு இருக்கியா, அந்த பிள்ளையோட நான் குழந்தைய நான் பார்க்காம போக மாட்டேயா, நீ தமிழை திரும்பவும் வீட்டுக்குள்ள வர சொல்லியா அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்ட அப்பத்தா சொல்றாங்க. உடனே ராஜாங்கம் சொல்றாரு, அம்மா இதுல என்னம்மா என்னால பேச முடியும் அப்படின்னு அமைதியா சொல்றாரு. உடனே அப்பத்தா வந்து தமிழ்ச்செல்வி நீ எனக்காக இத பண்ணணும், நீயும் தமிழ் சேதுவும் திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு அப்பத்தா சொல்றாங்க. அப்பத்தா என்னப்பத்தா இவ கூட திரும்பவும் என்ன சேர்த்து வைக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒரு பக்கம் அப்பத்தா கிட்ட கோவப்படுறாரு. உடனே தமிழ் சொல்றாங்க, சரிங்க அப்பத்தா
நான் உங்களுக்காக இந்த முடிவுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா மறுநாள் வந்துட்டு எல்லாரும் தூங்க போயிடுறாங்க. மறுநாள் ஆகிருது. காலையில தமிழும் சேதுவும் பேக் எடுத்துட்டு திரும்பவும் வீட்டுக்குள்ள வர்றாங்க. அப்பதான் வந்து தமிழுக்கு ஆர்த்தி கரைச்சு தமிழை வந்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றாங்க. இதை பார்த்துட்டு இந்த ஈஸ்வரி வந்து இந்த கிழவி வந்து இதுக்கு தான் நாடகம் போட்டிருக்கோம், தமிழ்ச்செல்விய திரும்பவும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு தான் செத்த மாதிரி நாடகம் போட்டுச்சோ என்னமோ தெரியல, இந்த கிழவி மேல கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரி புலம்பிக்கிட்டு இருக்கு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.